Hello students, welcome to Class Time Achi YouTube channel. Last video la 12th standard accountancy accounts from incomplete records part 2 வரையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே தியரி பார்ட் தான், ஒரு லைன் கூட விடாமல் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், சென்டம் ஸ்கோரர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்ட் 3ல் நம்ம சம்ஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். தியரி பார்ட் இப்போ முடிஞ்சிருச்சு. சம் பார்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் இது அண்ட் இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. இந்த ஃபார்மேட் நீங்கள் கிளியராக படிச்சிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து 2 டைப்ஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஏன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலமாக நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சது தான் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் என்னென்னலாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இதில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், இது ரெண்டுமே இங்கே வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். டெட்டாஸ் அக்கௌண்ட் எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரிய வரும், இது மூலியமாக தான். நெக்ஸ்ட் ஒன் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேசஸ் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது பேலன்ஸ் ஷீட். இப்போ நீங்கள் 11th பார்த்தது எல்லாமே வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் தான். ஆனால் 12th ஸ்டாண்டர்டில் இந்த ஃபர்ஸ்ட் லெசனே உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மிஸ் ஆகும்போது நம்மளால் ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ எதெல்லாம் இல்லையோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஈஸியாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்ட். என்ன இயர் கொடுக்குறாங்களோ நம்ம அதை இங்கே மென்ஷன் பண்ணிடணும். இதோட ஃபார்மேட் பாருங்கள், பர்டிகுலர்ஸ் ருபீஸ், கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். கேபிட்டல் அட் த எண்ட் அப்படின்னாலே க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த அமௌண்ட்டை இங்கே எழுதிக்கிறோம். இதோட யூ ஹாவ் டு ஆட் ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ்னால் நமக்கு தெரியும் பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணுறது, இதை தான் வந்து ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ராயிங்ஸ் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து கேபிட்டல் குறைஞ்சிருக்கும், அதனால நம்ம அதையும் ஆட் பண்ணி தான் இந்த அமௌண்ட் கொண்டு வரணும். லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் த இயர். ஒரு வருஷத்தோட நடுவில் எப்பயாவது எக்ஸ்ட்ரா கேபிட்டல் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை லெஸ் பண்ணி கொண்டு வந்துடுறோம். இப்போ அதை லெஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது லெஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஆன்சரை தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர். எப்படி நமக்கு இது ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த ஆன்சர் உங்களுக்கு பாசிட்டிவில் கிடைச்சிதுன்னா அது ப்ராஃபிட். இதே இங்கே ஆன்சர் உங்களுக்கு நெகட்டிவில் கிடைச்சிது அப்படின்னா லாஸ். சரிங்களா? ரொம்பவே சிம்பிளான ஃபார்மேட் இது. இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் நல்லா பைஹார்ட் பண்ணுங்கள், புரிஞ்சிட்டு போடுங்க. 2 மார்க்ஸ் கண்டிப்பாக கேரண்டி இதுக்கு. சரியா? Now let's go for the sums. Okay students, now let's start the sum. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் தி இயர் 1st April 2018. நமக்கு தெரியும் அக்கௌண்டிங் இயர் அப்படின்னாலே 1st Aprilலேருந்து 31st March வரைக்கும் தான் அப்படின்னு. அதோட அமௌண்ட்டு 5 lakhs கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் தி இயர்
31st March 2019, 8,50,000. Beginning of the year அப்படின்னா அது opening capital, end of the year அப்படின்னா அது closing capital. Next one, additional capital 1,20,000. and last drawings கொடுத்திருக்காங்க 70,000. இப்போ we are asked to prepare statement of profit or loss. இப்போ நம்ம ஒரு ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை போட போகிறோம். பாருங்க, சம் நம்பர் 1, statement of profit or loss for the year end. இங்க particulars rupees. So this is the format. First, closing capital. Capital at the end. இதுதான் closing capital அப்படின்னு சொல்றோம். 31st March 2019. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8,50,000. இதோட add drawings. drawings-உம் நமக்கு சம்லேயே கொடுத்திருக்காங்க 70,000. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ யூ கெட் 9,20,000. இதோட லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்றது நமக்கு இருக்கு இல்லையா? அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் 1,20,000. இதை லெஸ் பண்ணிடலாம். லெஸ் பண்ணோம் அப்படின்னா 8 lakhs கிடைக்குமா? இதை தான் வந்து adjusted closing capital அப்படின்னு சொல்கிறோம். adjusted closing capital. இதோட less opening capital. opening capitalனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். capital at the beginning of the year. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே டேட் எழுதிக்கலாம். 1 April 2018. ஸோ அதோட அமௌண்ட் என்ன? 5 lakhs. இதை நம்ம லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 lakhs நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஆன்சர் பாசிட்டிவில் கிடைச்சிருக்கு. ஸோ 8 lakhsல 5 lakhs போச்சுன்னா 3 lakhs. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ப்ராஃபிட் ஃபார் தி இயர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? 3 lakhs. இப்போ இதே வந்து 5 lakhs மேலேருந்து 8 lakhs கீழே இருந்துச்சுன்னா நமக்கு மைனஸில் காட்டும். ஸோ அதை நம்ம லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப சிம்பிளான சம். நான் இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். க்ளோசிங் கேபிட்டல் 8,50,000. இதோட drawings இதை ஆட் பண்ணுறோம். 70,000 ஆட் பண்ணும்போது we get 9,20,000. you have to less additional capital introduced during the year 1,20,000. இதை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 lakhs கிடைக்குது. இந்த 8 lakhs தான் adjusted closing capital அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஓப்பனிங் கேபிட்டலை என்ன பண்ணுறோம்? லெஸ் பண்ணுறோம். 5 lakhs கொடுத்துருக்காங்க. அதை நம்ம லெஸ் பண்ணும்போது we have got a positive answer. So 3 lakhs ப்ளஸில் ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் த ப்ராஃபிட் ஃபார் தி இயர். ஓகே. சம் நம்பர் 2. From the following, ascertain profit or loss. Capital as on 1st January 2018, 2,20,000. Capital as on 31st December 2018, 1,80,000. Additional capital 40,000 and drawings 50,000. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ப்ராஃபிட்டா லாஸா இந்த கம்பெனி கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் இங்கே பார்க்கணும். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st January கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? லாஸ்ட் சம்மில் நமக்கு 1st April கொடுத்துருந்தாங்க. ஏப்ரலாக இருந்தால் மார்ச்சில் எண்டிங் வரும் அக்கௌண்டிங் இயர். இது ஜனவரியாக இருந்தால் டிசம்பர்லேயே 12 months கம்ப்ளீட் ஆகிடும் இல்லையா? ஸோ இது ஓப்பனிங் கேபிட்டல், இது க்ளோசிங் கேபிட்டல். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் போட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் profit or loss. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன இங்கே என்டர் பண்ண போகிறோம், எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டலோட அமௌண்ட் 1,80,000. 1,80,000. அதுக்கு முன்னாடி இங்கே ருபீஸ் அண்ட் பர்டிகுலர்ஸ் எழுதிக்கிறேன்.
ஸோ க்ளோசிங் கேபிட்டல் 1,80,000. இதோட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? ட்ராயிங்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2,30,000 கிடைக்கும். இதோட லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம லெஸ் பண்ணிடலாம். ஸோ 2,30,000ல் 40,000 போச்சு அப்படின்னா 1,90,000. ஸோ இதுதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பாக யூ ஹாவ் டு சப்ராக்ட் தி ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st January 2018 2,20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 2,20,000. இப்போ இதை லெஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி பாருங்கள், மேலே வந்து 1,90,000 இருக்குது. பட் நம்ம லெஸ் பண்ணுற அமௌண்ட் 2,20,000. ஸோ இங்கே இருக்க அமௌண்ட் வந்து பெருசாக இருக்குது. 1,90,000ல் 2,20,000 அப்படின்றது நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we get நெகட்டிவ் ஆன்சர். எவ்வளோ? 30,000 நமக்கு நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை நம்ம லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? லாஸ்ட் சம்மில் நம்ம பார்த்தது வந்து பாசிட்டிவ் ஆன்சர் நமக்கு கிடைச்சதால ப்ராஃபிட் அப்படின்னு போட்டோம். பட் இங்கே பாருங்கள் நெகட்டிவ் ஆன்சர் இருக்கா? ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்மளே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் கொடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்த சம்ஸில் இந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன், இப்போ ஒரு சில சம்ஸில் ட்ராயிங்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்க மாட்டாங்க, க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நாம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதே ஃபார்மேட் தான், பட் மெத்தட் மட்டும் கொஞ்சம் மாறும். ஓகே, நெக்ஸ்ட் சம், கால்குலேட் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். அதுதான் மிஸ்ஸிங் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது இல்லையோ அதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்துடலாம். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018. இது உங்களுக்கு தெரியும். ஓப்பனிங் கேபிட்டல் 40,000. Capital as on 31st March 2019. This is closing capital. The amount is 50,000. Additional capital 7,000. Profit for the year 8,000. நார்மலாக நம்ம ப்ராஃபிட்டோ லாஸோ இதை தான் கண்டுபிடிப்போம் இல்லையா? பட் இங்கே அவங்க அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ட்ராயிங்ஸ் கொஸ்டின் மார்க் இருக்குது பாருங்கள். அப்போது மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இங்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ். நாம் இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கும் அதே ஃபார்மேட் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மேட்டை எழுதிடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், பர்டிகுலர்ஸ், ரூபீஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? closing capital or capital at the end. Closing capital, add drawings. So closing capital நம்ம கொடுத்துருக்காங்களா? Capital as on 31st March 2019 50,000. அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். Drawings நமக்கு கொடுக்கல. ஸோ இந்த இடத்த அப்படியே blank-ஆ நம்ம வச்சிடலாம். ஒரு லைன் விட்டுட்டு less additional capital introduced during the year. இதுவும் நம்ம கொடுத்துட்டாங்க 7,000. அதை இங்கே எழுதிக்கலாம். அண்ட் இதில் கிடைக்கிற ஆன்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? adjusted closing capital அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணுறோம். ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் 40,000. அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். 40,000 நமக்கு கிடைச்சிருக்கிறது ப்ராஃபிட். இதுவும் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க அவங்க. ப்ராஃபிட் ஃபார் தி இயர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? 8,000. அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, 8,000. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ட்ராயிங்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இது மைனஸில் இருக்கா? இதை அப்படியே சின்னதாக ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். இங்கே மைனஸில் இருக்குது, இதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்க போகிறோம். ட்ராயிங்ஸ் ப்ளஸில் இருக்குது, இதை மைனஸாக மாற்றிக்க போகிறோம். ஸோ 40,000யும் 8,000யும் ஆட் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ ஆட் பண்ணால் 48,000 நமக்கு கிடைக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட்டு 48,000யும் 7,000யும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 55,000. இங்கே மைனஸ் சிம்பிள் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அப்போது 50,000 minus 55,000 is 5,000. ஸோ இதுதான் ட்ராயிங்ஸோட ஆன்சர். 5,000 தான் ட்ராயிங்ஸ். இதை நம்ம கரெக்டாக தான் நம்ம போட்டிருக்கோமான்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம் பாருங்கள். 50,000 ப்ளஸ் 5,000 55,000. 55,000லேருந்து 7,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 48,000 கிடைக்குதா. இந்த 48ல் ஓப்பனிங் கேபிட்டல் 40,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் பாசிட்டிவாக தான் இருக்குது பாருங்கள், ப்ராஃபிட். சரியா, இதில் ஒன்றும் இல்லை, இந்த சிம்பிள்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ப்ராஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம். இதுலேயும் நம்ம மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்கள். கால்குலேட் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். Capital as on 1st January 2018, opening capital 1 lakh. Additional capital 15,000. Goods withdrawn by proprietor for personal use. இது என்ன அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியும். ஒரு ஓனர் அவருடைய பிஸ்னஸ்லேருந்து பர்சனல் யூஸ்க்காக கூட்ஸ் எடுக்கிறார் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ட்ராயிங்ஸோட அமௌண்ட் 30,000. அண்ட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் இஸ் 60,000. இதில் நமக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் தான் இல்லை. க்ளோசிங் கேபிட்டலில் தான் நாம் இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, அகெயின் ரைட் டவுன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர், particulars, rupees. So first information closing capital, இதுதான் நமக்கு தெரியல. ஸோ இது அப்படியே blank-ஆ விட்டுடலாம். Add drawings, goods withdrawn by the proprietor for personal use. So this is the drawings amount is 30,000 less additional capital. ஸோ additional capital எவ்வளோ அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ 15,000. இது கிடைக்கிறது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். லாஸ்ட்டாக லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் 1 lakh. என்ன கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக, ப்ராஃபிட். இது லாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ் நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. ஸோ ப்ராஃபிட்டோட அமௌண்ட் 60,000. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், க்ளோசிங் கேபிட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி இந்த சிம்பிள்ஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ 1 lakh ப்ளஸ் 60,000 1,60,000. அகெயின் 1,60,000 ப்ளஸ் 15,000 1,75,000. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்க அந்த ட்ராயிங்ஸு இப்போ நம்ம ரிவர்ஸ்லேருந்து போகிறதால மைனஸ் ஆகுது இல்லையா. அப்போ 1,75,000ல் 30,000 போச்சு அப்படின்னா தி ஆன்சர் இஸ் 1,45,000. 1,45,000 தான் க்ளோசிங் கேபிட்டலோட அமௌண்ட். சரிங்களா. ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத கிளியராக பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ இன் த கமெண்ட் செஷன். ஐ ட்ரை டு கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். டெஃபினட்டாக சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த சேனலில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. அண்ட் ஆல்சோ ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் acquaintances. Thank you so much for watching the video. Let's see in part 4. Thank you.